ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 1.1 a ஈக்குவல் டு 1 3 5 b ஈக்குவல் டு 2 3 எனில் a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a காண்க. அடுத்தது a கிராஸ் b ஈக்குவல் டு b கிராஸ் a ஆகுமா, இல்லை எனில் ஏன். அடுத்தது நம்பர் ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் b கிராஸ் a ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் a இன்ட்டு நம்பர் ஆஃப் b என காட்டுக. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செட்டை எடுத்து எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு 1 3 5 b ஈக்குவல் டு 2 3. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டுக்கிறாங்க, a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். ஸோ a கிராஸ் b ஈக்குவல் டு a கிராஸ் b. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, a இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த a செட்டை எடுத்து எழுதணும். 1 3 5. அடுத்தது என்ன இருக்குது, கிராஸ். அந்த கிராஸை போட்டணும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, b. அந்த b செட்டை எடுத்து எழுதணும். 2 3. இதுதான் முதல் ஸ்டெப்பு. இப்போ அடுத்தது a கிராஸ் b ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் செட்டில் இருக்கிற முதல் உறுப்போட பாருங்களேன், 1 2 1 3. அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்த உறுப்பு 3 2 3 3. இந்த மாதிரி முதல் செட்டில் எத்தனை உறுப்பு இருக்குதோ எல்லா உறுப்பையும் எடுத்துகிட்டு போய் அடுத்த செட்டில் இருக்கிற உறுப்போட ஜோடியாக எழுதணும். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன, 1 2. அடுத்தது 1 3. இந்த 1 எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற எல்லா உறுப்போடையும் எழுதியாச்சா, அப்போ 1 முடிஞ்சு போச்சு. அடுத்தது 3 2. அடுத்தது 3 3. அதே மாதிரி இப்போ 3 எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக எழுதி முடிச்சாச்சா. அடுத்தது 5 2. அடுத்தது 5 3. அவ்வளோதான். a கிராஸ் b. அடுத்தது b கிராஸ் a. அங்கே சொன்ன அதே கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, b இருக்குது. ஸோ இப்போ முதல்ல என்ன எழுதணும், b செட்டை எடுத்து எழுதணும். b செட்டு என்ன, 2 3. அடுத்தது கிராஸ் இருக்குது, கிராஸை போட்டாச்சு. இந்த கிராஸ் இருக்குது, அது அங்கே போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது, a இருக்குது. a செட்டு என்ன, 1 3 5. அவ்வளோதான். இப்போது மேலே என்ன பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர் தான். நமக்கு எந்த செட்டு முன்னாடி இருக்குதோ அதான் ஃபஸ்ட்டு உறுப்பு. ஸோ இப்போ அதே மாதிரி பாருங்கள், 2 1. புரியுதா, 2 1. அடுத்தது 2 3. அடுத்தது 2 5. அவ்வளோதான். 2 3 2 5. அடுத்தது இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க உறுப்பில் 3 1 3 3 3 5. அவ்வளோதான். இப்போது a கிராஸ் பியும் கண்டுபிடிச்சாச்சு, b கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் என்ன கேட்டுக்கிறாங்க, a கிராஸ் b ஈக்குவல் டு b கிராஸ் a ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகுமானா செக் பண்ணி பார்க்கணும். இப்போ a கிராஸ் b நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம், b கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். இதை வச்சே நம்ம கம்பைன் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதாவது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லா உறுப்புமே இங்கே இருக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி எந்த உறுப்பும் எக்ஸஸாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே 1 2 இருக்குது. 1 2 இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு உறுப்பே இல்லை. அப்படிங்கிறப்போ அது ரெண்டும் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் டு இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனால் இல்லை எனில் ஏன்னு கேட்டுக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, 1 2 நாட் ஈக்குவல் டு 2 1. ஸோ அதனால் a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் ஈக்குவல் டு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, நம்பர் ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் b கிராஸ் a ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் a இன்ட்டு நம்பர் ஆஃப் b. நம்பர் ஆஃப் a கிராஸ் b அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த a கிராஸ் பின்னு ஒரு உறுப்பு இருக்குல்ல, அதாவது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல, அதேமாதிரி இந்த b கிராஸ் ஏன்னு ஒரு உறுப்பு டேர்ம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல, அந்த கணத்துக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ பாருங்களேன், நம்பர் ஆஃப் a கிராஸ் b கேட்டுருக்குறாங்க. இப்போ a கிராஸ் பியில் எத்தனை உறுப்பு இருக்குது, 1 2 3 4
5 6. ஏ கிராஸ் பியில் எத்தனை உறுப்பு இருக்குது? 6 ஈக்குவல் டு. அடுத்தது பி கிராஸ் ஏல எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இதுலேயும் எத்தனை உறுப்பு இருக்குது? 6 ஈக்குவல் டு. அடுத்தது நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி. இந்த குறி வந்து பெருக்கல் குறி, கிராஸ் கிடையாது. ஸோ இப்போ ஏல எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3. 3 இன்ட்டு நம்பர் ஆஃப் பியில் எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 2. அவ்வளோதான், ஈக்குவல் டு 6. இப்போ இதெல்லாம் சமமாக வந்துருச்சா இந்த ஈக்குவேஷனில் மேலே இருக்கிறது? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருந்தாங்க? இது 3 ஈக்குவல் டு எனக்கு காட்டுகன்னே சொல்லிட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி என காட்டப்பட்டது.